நீங்க என்ன மதத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன இனத்தில் பிறந்திருக்கீங்க இதெல்லாம் முக்கியம் இல்ல. மனுஷனா பொறந்துட்டா அந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை இந்த பூமியில விட்டுட்டு போணும். நமக்கு அப்படி ஒரு கொள்கை இருக்கு. வாழ்ந்தமா, சாப்பிட்டமா, தூங்குனமா, சாவு வந்தோடனே செத்தமான்னு இருக்கக்கூடாது. கர்ம கணக்கு இல்லாமல் மனிதனும் இல்லை. மனிதனும் கர்மாவும் பிரிக்க முடியாதது. கோடி கணக்கில் பணம் இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, வீட்டில் பீரோ நிறைய பணம் இருக்கு, கையில் வச்சிருக்கிற பேக் நிறைய பணம் இருக்கு. ஆனால் உடல் முழுவதும் நோயாக இருக்குது. என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்களே, நீங்க சந்தோஷமா இல்லையே. ஏன் என்னுடைய உறவுகளாலும் என்னுடைய நண்பர்கள் கூட்டத்தாலும் என்னுடைய சமூகத்தில் எனக்கு நல்ல அங்கீகாரமும் நிம்மதியும் கிடைக்கல? காரணம், உங்களை சுற்றி உங்களுக்கு உருவான கூட்டத்தினால் உங்களுக்கு அமைதி இல்லை. என்ன காரணம்? எல்லாம் சரி, கர்ம கணக்கை நிர்வகிப்பது எப்படி? 100 ரூபாய் ஆற்றுல போட்டாலும் 100 கோடி ஆற்றுல போட்டாலும் அந்த ரெண்டுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அளந்து போடுவது? ஒரு மனிதனுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கர்ம கணக்கையும் தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு இந்த சுவாசத்துக்கு இருக்கு. எந்த ஒரு மனிதன் சலனமே இல்லாத மனநிலையை கொண்டு இருக்கிறானோ அவனால் மட்டுமே தான் செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் விழிப்புணர்வோடு செயல்பட முடியும். இது தெரியாத வரையில் பாவங்களையும் தோஷங்களையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு அற்புதமான ஞானத்தை கொண்டிருந்தாலும், அதன் மூலமாக உருவான எதுவுமே உங்கள் பின்னால் உங்களுக்கு துணையாக இருக்கவே இருக்காது. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் புண்ணிய கணக்கை சேர்க்க தவற விடாதீர்கள். நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக பிரபலமான பணக்காரர் ஒருத்தருக்கு தன்னுடைய பிள்ளையை ஆரோக்கியப்படுத்துவதற்கான சூத்திரம் தெரியவில்லை. நீங்கள் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது வேற, நிம்மதியாக வாழ்றதுங்கிறது வேற. சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருந்தால் போதும், நிம்மதியாக வாழ்வதற்கு தகுதி வேண்டும். தான் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த பூமியில விட்டுட்டு போகாத எல்லா மனிதனுமே தான் வாழ்றதே வேஸ்ட் தான். ஒரு உயிர்கள் அப்படின்னு சொன்னால் மனிதன் மட்டுமல்ல, செடி கொடி பிராணிகள் உட்பட அத்தனை பேரையும் நீங்கள் கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் தோஷ கணக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு அவசரமான காலத்தில் நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அவ்வளவு சாத்தியமா? இறைவனால் கிடைச்ச இந்த அற்புதமான பிறப்பான மனித பிறப்பை இறைவனே பார்த்து வியக்கும்படியான ஒரு கொண்டாட்டமான பிறப்பாக கொண்டாடி தீருங்கள். பிறந்தா சாதிக்கணும், சாதிச்சா பேர் சொல்லும்படியாக சாதிக்கணும். மூச்சை பயன்படுத்துங்க, சாதிச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழுங்கள். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 பக்தி நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து சித்தர்களை பற்றி, நம்ம கலாச்சாரம் பற்றி, சித்தர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன ரகசியங்கள் பற்றி விழிப்புணர்வு தகவல்கள் நிறைய பேசிட்டு வரோம். இன்றைக்கு ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய நோக்கம், நீங்கள் என்ன மதத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன இனத்தில் பிறந்திருக்கீங்க இதெல்லாம் முக்கியம் இல்லை.
மனுஷனா பிறந்துட்டா அந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன? இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழக்கூடிய பூமியில எல்லாருடைய பெயரும் நமக்கு நினைவுக்கு வருதா? ஒருத்தருடைய பெயரை சென்னையில இந்த தெருவில் இத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிற இந்நேரம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மனிதன் தான் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த பூமியில் விட்டுட்டு போகணும். அகத்தியர் தென் திசையிலிருந்து வட திசை வரைக்கும் அகத்தியரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. சித்தர்கள்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. காரணம், அவங்க இந்த மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம் அது. அப்படி தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை இந்த பூமியில் விட்டுட்டு போகணும். நமக்கு அப்படி ஒரு கொள்கை இருக்குது. வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, சாவு வந்தோடனே செத்தமான்னு இருக்கக்கூடாது. இந்த பூமியில் வந்ததற்கான நோக்கத்தை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வெளிப்படுத்தியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கர்ம கணக்குகளை நிர்வகிக்க வேண்டும். கர்ம கணக்கு இல்லாமல் மனிதனும் இல்லை. மனிதனும் கர்மாவும் பிரிக்க முடியாதது. புலன்கள் வெளியில் இருக்குன்னா கர்மா இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, கர்ம கணக்காக அது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருவாகக்கூடிய கர்ம கணக்கில் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மனிதனால் மட்டும்தான் தான் வாழ்க்கையை சூப்பராக வாழ முடியும். என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் புரியும்படியாக. உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, பல கோடிகள் சம்பாதிக்கும் அளவிற்கு, பல சொத்துக்களை வாங்கும் அளவிற்கு, பல கோடி உறவுகளை உருவாக்கும் அளவிற்கு உங்ககிட்ட அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் இத்தனை இருந்தும் புண்ணிய கணக்கு அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா இவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவை தராது. இவை அனைத்தினாலும் நிம்மதியை பார்க்க முடியாது. புரிகிற மாதிரி கோடி கணக்கில் பணம் இருக்குது, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, வீட்டில் பீரோ நிறைய பணம் இருக்குது, கையில் வச்சிருக்கிற பேக் நிறைய பணம் இருக்குது. ஆனால் உடல் முழுவதும் நோயாக இருக்குது. அதிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து எனக்கு பிடித்த உணவை என்னால் உண்ண முடியாது, எனக்கு பிடித்தபடி என்னால் செயல்பட முடியாது. அந்த பணத்தினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்களே, நீங்கள் சந்தோஷமாக இல்லையே. அப்போ என்ன காரணம்? உங்களுக்கான புண்ணிய கணக்கை உருவாக்குவதில் தோற்று போய்விட்டீர்கள். அதனால தான் இப்படி. ஊரெல்லாம் சொந்தம், ஊரெல்லாம் பழக்கம். எனக்கு பழக்கப்பட்டவங்க எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது, என் சொந்தக்காரங்களோட எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை. என் சொந்தக்காரன் இப்படி பண்ணிட்டான், என் நண்பன் என்னை ஏமாற்றிட்டான், என் சொந்தக்காரன் பூரா என்னை ஏமாற்றிட்டான், என் சொந்தக்காரனால தினம் சண்டை. இப்படியெல்லாம் உருவாக என்ன காரணம்? ஏன் என்னுடைய உறவுகளாலும் என்னுடைய நண்பர்கள் கூட்டத்தாலும் என்னுடைய சமூகத்தில் எனக்கு நல்ல அங்கீகாரமும் நிம்மதியும் கிடைக்கல? காரணம், புண்ணிய கணக்கு இல்லாததனுடைய விளைவு. உங்களை சுற்றி உங்களுக்கு உருவான கூட்டத்தினால் உங்களுக்கு அமைதி இல்லை. என்ன காரணம்? கர்ம கணக்கை நிர்வகிக்க தெரியவில்லை, புண்ணிய கணக்கை உருவாக்க தெரியவில்லை. புண்ணிய கணக்கை உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் உங்களிடம் இருந்தாலும் அந்த 100 ரூபாய் உங்களுக்கானதாக, உங்களை சந்தோஷப்படுத்துவதாக, உங்களை நிம்மதிப்படுத்துவதாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியலையே. எல்லாம் சரி, கர்ம கணக்கை நிர்வகிப்பது எப்படி? சின்ன சின்ன விஷயங்களில் கூட என்னால் ஒரு கோபப்படுறதை கூட தடுத்து நிறுத்த முடியல, என்னால் பேராசைப்படுறதை கூட தடுத்து நிறுத்த முடியல. நீங்கள் புண்ணிய கணக்கை நிர்வாகம் பண்ண சொல்கிறீங்களே, எப்படி நிர்வகிப்பது? இதைத்தான் பெரியவங்க அப்போவே சொன்னாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லிட்டு. சார், ஆற்றுல போடுறதே குப்பைன்னு ஆகி போயிடுச்சு, அது உங்களுக்கு பயன்பட போகிறதுலேன்னு ஆகி போயிடுச்சு. இதில் அளந்து போய் எதை போடுறது? 100 ரூபாய் ஆற்றுல போட்டாலும் 100 கோடி ஆற்றுல போட்டாலும் அந்த ரெண்டுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அளந்து போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அது இல்லை. அகத்தில் போடுவதை அளந்து போடு. அகத்தில் நீங்கள் என்னத்தை போடுறீங்க? மூச்சு. அந்த மூச்சை சரியான அளவீட்டில் போட தெரிந்தால் எல்லாமே நன்மையாகும், கர்ம கணக்கு சரியாகும். அதில் என்ன அளவு இருக்குது? ஒரு மனிதனுடைய மூச்சு காற்றானது உள்ளே செல்வதிலும் வெளியே வருவதிலும் நிறுத்துவதிலும் இருக்கக்கூடிய கணக்கு. இதைத்தான் காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கை அறிபவர்களுக்குன்னு சொல்லி திருமூலர் சொல்றார். இப்போ காற்றை உள்ளே 8 வினாடிகளுக்கும் குறைவாக உள்ளே இழுப்பவர்கள், 8 வினாடிகளுக்கும் குறைவான அளவில் வெளியே தள்ளுபவர்கள் கர்ம கணக்கை நிர்வகிக்க தெரியாமல் மீண்டும் மீண்டும் அதே சுழலில் சிக்குகிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம்.
என்னன்னு ஒன்றும் புரியலையே, அவ்வளோ ரகசியம் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டால், 8 வினாடிகளுக்கு அதிகமான சுவாசத்தை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதுமாக இருப்பவர்கள் காற்றுகளில் பிரதானமான காற்றுகளை ஆரோக்கியப்படுத்துவதற்கான வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். காற்றுகளில் பிரதானமான காற்று என்பது பிராணனிலிருந்து தொடங்கி பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன் வரையில் மிகவும் உயர்ந்த காற்றுகளாக கருதக்கூடிய தனஞ்சயன், ஈசானன், நாற்சந்தி என்ற காற்றுகள் வரைக்கும் இந்த காற்றுகளை ஆரோக்கியப்படுத்த உங்களுக்கு ஆசை வந்துவிட்டால் 8 வினாடிகளுக்கும் அதிகமான சுவாசம், மூச்சை இழுத்தா 8 வினாடிகள், 8 வினாடிகளுக்கும் கூடுதல், உள்ளே நிறுத்தவோ அல்லது வெளியே விடுவதானாலும் 8 வினாடிகள் அல்லது 8க்கும் கூடுதலான வினாடிகள் பயன்படுத்த தெரிந்தால், அகத்தில் போடக்கூடிய அந்த காற்றினுடைய அளவில் உனக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டால் கர்ம கணக்கை நிர்வகிக்கக்கூடிய திறன் உனக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். கர்ம கணக்கை நிர்வகிக்கிறதுக்கு இந்த மூச்சுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கர்ம கணக்கையும் தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு இந்த சுவாசத்துக்கு இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். ரேஸ் ஓடும்போது ஒரு சுவாசம் இருக்கும், தூங்கும்போது ஒரு சுவாசம் இருக்கும், உடலுறவின் போது ஒரு சுவாசம் இருக்கும், தியானம் செய்யும்போது ஒரு சுவாசம் இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய சுவாசம் 8 வினாடிகளை தாண்டி நிதானமான சுவாசமாக வெளிப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் சலனமில்லாத மனிதனாக இருப்பான். எந்த ஒரு மனிதன் சலனமே இல்லாத மனநிலையை கொண்டு இருக்கிறானோ அவனால் மட்டுமே தான் செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் விழிப்புணர்வோடு செயல்பட முடியும். எந்த ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் விழிப்புணர்வுடன் செயல்படுகிறானோ அந்த மனிதனால் மட்டுமே தான் செய்யக்கூடிய செயல் நல்ல விளைவை கொடுக்க போகிறதா அல்லது தீய விளைவை கொடுக்க போகிறதா என்பதில் தெளிவுடன் செயல்பட முடியும். இது ஒன்றே தன்னுடைய வாழ்வில் கர்ம கணக்கை நிர்வகிப்பதற்கான அற்புதமான சூத்திரம். இது தெரியாத வரையில் புண்ணியத்தை உங்களால் உருவாக்க முடியாது. பாவங்களையும் தோஷங்களையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு அற்புதமான ஞானத்தை கொண்டிருந்தாலும், அதன் மூலமாக உருவான எதுவுமே உங்கள் பின்னால் உங்களுக்கு துணையாக இருக்கவே இருக்காது. இதுதான் சத்தியம். இதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லுவோம். நம்ம சபையோடு தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லுவோம். நாம் யூடியூப் வழியாக கொடுக்கக்கூடிய வீடியோக்களில் சொல்லுவோம். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் புண்ணிய கணக்கை சேர்க்க தவற விடாதீர்கள். புண்ணிய கணக்கை சேர்க்க தவற விடும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். நீங்கள் பெரிய பதவியில் இருப்பீங்க, பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பீங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு கிரிமினல் லாயர் ஒருத்தர், அவருடைய சொத்து 12 கோடி ரூபாய் சொத்து, பாரம்பரிய சொத்து. ஆனால் லாயராக இருந்தும் கூட அந்த சொத்தை அவருக்கு மீட்டெடுக்க முடியாமல் அந்த வழியாக செல்லும் பொழுதெல்லாம், ஐயோ என் சொத்து இங்கே இருக்குது, ஆனால் அது உள்ளே போக முடியல, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, சொந்தக்காரன் பூரா கேஸ் போட்டான், அது உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல, அது எனக்கு வர வேண்டிய சொத்து அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைமைக்கு போகிறோம். யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக பிரபலமான பணக்காரர் ஒருத்தருக்கு தன்னுடைய பிள்ளையை ஆரோக்கியப்படுத்துவதற்கான சூத்திரம் தெரியவில்லை. அத்தனை கோடி பணம் இருந்தும் தன்னுடைய வாரிசை நினைத்து அவர் சந்தோஷமான முறையில் அவரால் உறங்க முடியல. காரணம் என்ன? புண்ணிய கணக்கு. நீங்கள் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது வேற, நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறது வேற. சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருந்தால் போதும், நிம்மதியாக வாழ்வதற்கு தகுதி வேண்டும். இந்த தகுதி என்பது தன்னுடைய மூச்சிலிருந்து தொடங்குகிறதே ஒழிய, மூச்சு தொடங்கினால் மட்டும்தான் செயல்களாக வடிவம் வரும். செயல்களில் தெளிவு வந்தால் மட்டும்தான் கர்ம கணக்கில் நேர் வரும். கர்ம கணக்கு நேராக செல்லும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த பூமியில் விட்டுட்டு போக முடியும். தான் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த பூமியில் விட்டுட்டு போகாத எல்லா மனிதனுமே தான் வாழ்கிறதே வேஸ்ட்டு தான். அதுவும் குறிப்பாக பாரத தேசத்தில் தமிழ் கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட மக்களாகிய நீங்கள் எந்த விதத்திலும் தான் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த பூமியில் விட்டு செல்லவில்லை என்றால் நீங்கள் மனுஷனாக பிறந்ததே வேஸ்ட்டு. தினம்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோட்டு போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எழுதி பாருங்கள். ஒரு புண்ணிய கணக்கை சேர்த்திருந்தால் 99 பாவ கணக்கை, தோஷ கணக்கை உருவாக்கி வச்சுருப்பீங்க.
ஒரு உயிர்கள் அப்படின்னு சொன்னால் மனிதன் மட்டுமல்ல, செடி கொடி பிராணிகள் உட்பட அத்தனை பேரையும் நீங்கள் கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் தோஷ கணக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு சூத்திரம்தான். அகத்தில் போடுவதை கூட அளந்து போட தெரிந்து விட்டால், அகத்தில் போடுவதை கூட அளந்து போடக்கூடிய அந்த கணக்கு சூத்திரம் தெரிந்துவிட்டால் நீங்கள் நினைக்கிறது என்ன, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் விட உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும். இவ்வளவு அவசரமான காலத்தில் நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அவ்வளவு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு அவசரமான இந்த உலகத்தில் எதுக்காக ஓடுறீங்கன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு இடத்துல நின்று இப்போ எதுக்காக இவ்வளவு வேகமாக ஓடணும், இப்போ எதுக்காக இவ்வளவு ரூபா சம்பாதிச்சோம், இப்போ எதுக்காக இவ்வளவு சொந்தத்தை சம்பாதிச்சோம், இந்த சம்பாதிச்ச சொந்தமும் பணமும் ஓட்டமும் என்னை ஏதாவது ஒரு விதத்தில் திருப்தி செய்ததா, என்னை ஏதாவது ஒரு விதத்தில் நிம்மதியடைய செய்ததா, இதனால் என் மனசுலையோ உடம்புலையோ நிம்மதியோ திருப்தியோ நிறைவோ வந்துச்சான்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு வரக்கூடியது ஓட்டமும் வேஸ்ட்டு, உருவாக்கின பணமும் வேஸ்ட்டு, உருவான சொந்தங்களும் வேஸ்ட் அப்படின்னு அப்போ தெரியும். அப்போ என்ன பண்ணுறது, அகத்தில் போடுவும் அந்த காற்றை கணக்கறிந்து போடுங்கள். 8க்கு மேலே போனால் பிராணன் வேலை பார்ப்பார், 12க்கு மேலே போனால் தனஞ்சயன் வேலை பார்ப்பார், 18க்கு மேலே போனால் ஈசானன் வேலை பார்ப்பார். இவங்கெல்லாம் வேலை பார்த்தா அந்த உடம்புல என்ன நடக்கும், இவங்க நடந்துக்கிட்டால் நமக்கு வாழ்க்கையில் அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னு தேட தொடங்குங்க. இறைவனால் கிடைச்ச இந்த அற்புதமான பிறப்பான மனித பிறப்பை இறைவனே பார்த்து வியக்கும்படியான ஒரு கொண்டாட்டமான பிறப்பாக கொண்டாடி தீருங்கள். அதுதாங்க மனுஷ பிறப்போட நோக்கம். இதுவே தெரியாமல் பிறந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், செத்தோம் அப்படின்னு இருந்தால் இதுக்கு எதுக்கு இவ்வளோ அற்புதமான பிறவியான மனித பிறவியை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம பிறக்காமலே இருந்திருக்கிறோம் இல்லையா? பிறந்தா சாதிக்கணும், சாதிச்சா பேர் சொல்லும்படியாக சாதிக்கணும். மூச்சை பயன்படுத்துங்க, சாதிச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழுங்கள். குருவே சரணம். என்னோடய பேர் செந்தில்நாதன், திருச்சியிலேருந்து வர்றேன். முதல்ல தனஞ்சய தந்திர கிளாஸ் தான் வந்த மார்ச் மாதம். அப்போ வரும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு வந்தேன். ஆக்சுவலாக வருமானமே இல்லை. ஒரு 2-2.5 வருஷமாக இந்த பயிற்சியை எடுத்து கரெக்டாக ஒரு 10 நாளே வருமானம் வர ஆரம்பிச்சது. இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி என்னோடய நண்பருக்கு நான் சொன்னேன், இந்த விஷயத்த சொன்னேன். அவர் போன மாதம் தனஞ்சய தந்திர கிளாஸுக்கு வந்தார். வந்து 10 வருஷமாக ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த கேஸ் முடிஞ்சு அவருக்கு போஸ்டிங்கும் கொடுத்துட்டாங்க. அதை மகிழ்ச்சியாக ரொம்ப என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. உங்களால் தான் அது கிடச்சிது அப்படின்ட்டு. நான் சொன்ன போகருக்கு நன்றி சொல்லுங்கள், குருஜிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் இங்கே தனிச்சிறப்பு என்னென்னா, அறிவியல் ரீதியாக மட்டும் நீங்கள் சொல்லாமல் அந்த சித்தர் மார்க்கத்தில் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமையுது எங்களுக்கு. நாங்கள் புது புது விஷயம், புது புது தேடல்களோடு இங்கே வர்றோம். அது ஆணித்தரமாக நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குது. இந்த பயிற்சிகள்லாம் நிரந்தரமாக நல்லா நேர்த்தியாக உங்கள் ஆசையோடு பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும், சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் ஆவல். மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கும். நன்றிங்க ஐயா.